Hello friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நீங்க பல நாளா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். அதாவது பரோட்டா மாவு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோல பரோட்டா மாவு பிசைற ஸ்டெப்பை விட்டுட்டேன். அதனால ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக எப்படி ஈஸியா நீங்க பிசைய வேணாம் எப்படின்ற ஒரு சூப்பர் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ முதல்ல மாவை எந்த மாவா இருந்தாலும் ஓகே சலிச்சிரணும். நாகா பப்ளி வாங்குங்க. இல்லனா மாங்கா பிராண்ட்னு இருக்கு மைதா. இல்லனா SMV இந்த மாதிரி மூணு கம்பெனி மைதா வந்து நல்லா இருக்கு. நாம இப்ப கிரைண்டர்ல தான் செய்ய போறோம். அதாவது கிரைண்டர்ல எல்லா டேபிள் டாப் கிரைண்டர்லயும் இது மாதிரி ஒரு கம்பி கொடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னா மாவு பிசைறதுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாம வச்சிருப்போம். பட் இதுல மாவு பிசைஞ்சா சப்பாத்தி பரோட்டா ரெண்டுக்குமே மாவு பிசையலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த கம்பியை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேலே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரிங் மாதிரி அதை போட்டு நல்லா அந்த மாதிரி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துக்கணும் நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதில் சலிச்ச மாவை கொட்ட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பரோட்டா வீடியோ வந்து எப்படி பிகினர்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி ஒரு சூப்பராக ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பேக்கிங் சோடா நான் கரெக்டாக 1/2 கிலோவுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த கிரைண்டரில் 1 கிலோவுக்கு மேலே பிசையலாம். ஸோ பிரித்து போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு மேலே இருந்தால் ரொம்ப சாஃப்டாக வரும். சால்ட்டு போட்டாச்சு. சுகர் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த கலரை நல்லா தூக்கி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சுகர் போட்டால். நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போது நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கை போடவே தேவையில்லை. பரோட்டாவுக்கு இதை விட ஒரு சுலபமான மெத்தட் இருக்கவே முடியாது. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சமாக அதாவது 1/2 கிலோ மாவுக்கு மொத்தமே நான் யூஸ் பண்ணியிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா 200 ml கம்மி தான். ஸோ பார்த்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் பார்த்தா தெரியும் நான் வச்சுருக்க டம்ளர் கணக்கில் நான் 1 டம்ளர் ஊற்றுறேன். பட் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். அது ஒன்று தான் இதில் மேஜரான ஸ்டெப் கவனிக்க வேண்டியது. ஸோ இதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. இந்த மாவு பிசைகிற வீடியோவை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பரோட்டா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஆயில் ஊற்றணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் ஊற்றுறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையால் பிசைஞ்சால் கூட அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இடையில நான் ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன் தண்ணியெலாம் போதுமானு. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு டவ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். மாவு அழகாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இதில் எந்த விதமாக கஷ்டமும் பட தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மாவு பிசைஞ்சிடலாம் ஈஸியாக. அரைச்சிடலாம். நீங்கள் கை போட்டு கஷ்டப்பட்டு தம் கட்டி பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இதில் சப்பாத்தி பூரி அது எல்லாத்துக்குமே இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். வேறு எதுக்கும் கூட ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி மாவு பிசையணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வர எல்லா கிரைண்டர்லேயுமே இது வருது. இப்போ பாருங்கள் நம்ம போட்டதுக்கு எப்படி ஒரு சூப்பராக ஒரு டவ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மாவு அப்படியே நம்ம எப்படி கையால் உருட்டி திரட்டி கொண்டு வருவோமோ அதே மாதிரி ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு கிரைண்டரை கழுவுற வேலையும் ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரைண்டர் அழுக்காலாம் ஆகாது. ஜஸ்ட் அந்த மாவு அங்கங்கே ஒட்டியிருக்கும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கூட பரோட்டா போட்டு முடிக்கிறதுலே கழுவி முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எல்லா கிரைண்டர்லையும் டேபிள் டாப்லையும் இது கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த இது இல்லைன்னா நீங்கள் கையாலையுமே இதே மெத்தடில் 1/2 கிலோ மாவுக்கு நான் சொன்னதை கையாலே அப்படியே பிசையலாம். இப்போது மாவு நமக்கு உருண்டு திரண்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. ஸோ இதை நான் இன்னமும் அழுத்தியெல்லாம் பிசையலாம் தேவையில்ல. பாருங்கள் சாஃப்டாக இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு டேரெக்டாகவே நீங்கள் எடுக்கலாம். இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன். கட்டாயம் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக நான் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இன்னும் பல வீடியோ வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.